இவ என் பொண்ணு. ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க. இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல. என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா. ராத்திரி ஆச்சுனா முருங்கை மரத்துல ஏறா இறங்குறா. சில சமயம் அங்கே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க 4-5 முருங்கை மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மாடி, நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா. எஸ் பாஸ். மேடம் ப்ளீஸ் வாங்க. ஒன்றும் ஆகாது மேடம், உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம் வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேரு. என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா? நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர் ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூம் லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க. பெட்ரூம் லைட் கடை? யாரா அவன் சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான். எனக்கு அப்படி தெரியும். ஏய், என்ன நான் தான் சிரிக்கிறேன்னு சொல்றேன்ல? அட ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கம் யாரோ சிரிக்கிறாங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. ஏண்டா மழை மாதிரி இந்த எங்க அம்மாவையும் வெளிய அனுப்பிட்ட. இப்ப நீ நானும் தானே இருக்கோம். வேற யாரும் சிரிச்சிருப்பாங்க. ஐயோ, நான் சொல்றத கேட்டு. என்னடா முடிக்கிற? ஏண்டா இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிட்டு இருக்க, கல்லால வேற உட்கார்ந்துக்கிற. பாதாம் கீர் கேட்டா மட்டும் இல்லங்கற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கடை கல்லாவா? அம்மா, இது ஜூஸ் கடை இல்லம்மா, பேய்களோட பேச்சு நடத்துற இடம். பேச்சுவார்த்தை நடத்துற பித்தலாட்டம் பண்ற பொறம்போக்கு நாய் நீ. நல்லா திட்டு. நல்லா திட்டா? யாரா நீ? ஏண்டா என்ன கட்டிய பிடிக்கிற? பிச்சிடுவேன். ஐயோ, இந்த பக்கம் வேற யாரோ. ஏண்டா இப்படி பண்ற? யாரா நீ? டேய், என்னடா ஆரம்பத்துல இருந்து பொம்பளை புள்ள பாடா பாடா பேசிட்டு இருக்க? ஆமா, நான் என்ன ஆம்பளை மாதிரியா இருக்கேன்? எனக்கு நான் மீசையா இருக்கு. கொங்கா பயல. கொங்கா பயல? ஆமா பின்ன. அம்மா. என்ன அம்மா? ஐயோ. என்ன ஐயோ? என்னடா ஆமா, வந்து ஒரு பொண்ணு கூட்டி போமா. அவங்கள எதுக்குடா கூப்பிடுற? எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது. பாவி, மாமனை வேற கூப்பிடுற நீ? உன்னை ஐயோ, என்ன மாதிரி? பாப்பா அந்த பக்கம். விடுமா, விடுமா. வாமா. விடு என்ன? ஏமா, என்னமா புள்ள கடிச்சு வைக்கிறா? அப்பப்ப விளையாட்டுக்கு அப்படிதாங்க செய்வா. காலையில எத்தனை மணிக்கு வரணும்? காலையில வர்றீங்களா? இந்த பக்கம் தல வரவேண்டா. அடுத்த தடவை வரும்போது பாதாம் கீர் மட்டும் வாங்கி வைக்க. கொரபலி கடிச்சிடுவேன். ஜாக்கிரதை. வாங்கி வைக்கிறமா? ஆஹா, ஆமா, இப்ப பாவாடையை தூக்குனது யாரு? நேருக்கு நேர் பஸ் மோதல். நேரா வந்தா மோதாம என்ன பண்ணும்? வர வர பேப்பர்ல ஒரு நல்ல செய்தியே காணமே. இந்தா போட்டாங்கடா. கண்ணீர் அஞ்சலி. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. அமரர் அண்ணாமலை அவர்கள். தோற்றம் மறைவு. இப்படிக்கு உற்றார் உறவினர்கள். கிழிஞ்சது. வாங்க வாங்க, இதான் நீங்க தங்க போற அரண்மனை. எப்படி இருக்கு? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அரண்மனைங்கிற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிற என்னப்பா? டேய், யார் அது? மூஞ்சி புதுசா இருக்கு. பேரு பசுபதி. எங்க ஊரு பக்கத்து ஊரு ஒத்தப்பாலம். அதுக்காக ஒண்ணு இல்லடா, கேப்ஸ்ல புதுசா வேலை செஞ்சிருக்கிற அதுக்காக அதுக்காக நம்ம கூட தான் தங்க போறாருங்கிற. இங்க வாடா. இப்படி இந்த ரூம் எடுக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? பாத்ரூம் போனீங்கன்னா தண்ணி ஊத்த மறந்துடாத. ராத்திரி லைட்ட போட்டீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடாத. வாடகை 50-50. இப்படி எவ்வளவு அதை விடு. இந்த ரூம் எடுக்கும் போது உனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாரும் வரக்கூடாது. நாம் இருவர், நாமே இருவர் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப மூணாவது மனுஷனை கூட்டு என்ன அர்த்தம்? நாம் இருவர், நமக்கும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். ஏண்டா, மூணாவதா ஒருத்தன் வாடகை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான். என்ன அர்த்தம் ஏது அர்த்தம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்களா? வெண்ண வாடா. சத்தம் போட்டதுனால கோவிச்சு போயிட்டார் போல இருக்கடா. ஆள் அனுப்பிச்சு தும்மல் வேறையா? இங்கதான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? இது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான். ஆனா அவன் முகம் தான் கோவமா இருக்கும். உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கு. எப்படி லைசன்ஸ் எடுத்தோன்னு ஒத்த பாலத்துல நேரம் இங்க வந்தாச்சா? இல்ல, சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அப்படி கடைசியில கொஞ்ச நாள் பாம்பேல தான் இருந்தேன். காத்து மாதிரி ஊரா சுத்திட்டு கடைசியில இங்க வந்துட்டேன். நீங்களும் டிரைவிங் தானே? ஷேவிங் அப்பப்ப கட்டிங்கும் பண்ணுவாரு. சாதாரண கட்டிங் கிடையாது. ஸ்டெப் கட்டிங், டிஸ்கோ கட்டிங், பாப் கட்டிங், எல்லா கட்டிங்லையும் நான் தான் கிங். குறிப்பா சொல்லணும்னா மொட்டை அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். என்ன தலைய தடவற? அது வந்து ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.
அதெல்லாம் ஒரு முன் அனுபவம் தான். பாத்ரூம் எங்க இருக்குது? இப்படி நேரா போய் அப்படி வெளியே போனீங்கன்னா பாத்ரூம். ஓ, தேங்க் யூ. தண்ணி ஊத்த மறந்துடாதீங்க. ஷூர். சொல்லிட்டேன்டா. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. ஐயோ, என்ன பேப்பர் ஷாக் அடிக்குதா? பேப்பர் சாக்கடிக்கிறடா. பேப்பருக்குள்ள சாக்கடிக்கிற. பேப்பருக்குள்ள ஷாக்கா? ஏண்டா ஆளை கூட்டு வாடனா ஆவிய கூட்டு வந்து விட்டுருக்க? ஆவியா? இங்க பாருடா, 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. இவனை பாத்தியா? முடிய வெட்டிட்டு டை அடிச்சிட்டு கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கான். ஆஹா, அதனாலதான்டா வரும்போது அப்படி சொல்லி இருக்கான். என்ன சொன்னா? சத்தமா சொல்றா. அமானுஷ்ய சக்தி அவங்கிட்ட இருக்கிறதா சொன்னாங்க. அமானுஷ்ய சக்தியோ ஆவி சக்தியோ? அவன் இப்ப பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னா, கவனிச்சியா? என்ன சொன்னா? ஊரு பூரா காத்து மாதிரி சுத்தி வந்திருக்கேன்னு சொன்னான். சொன்னான். இப்போ என்னடா பண்ற? எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வரீங்க? வாங்க சொல்றேன். ஆமா, ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். நான் ஒரு ஆவி. என் உருவத்தை யாரும் பார்க்க முடியாது, நான் பேசுறதை கேட்கவும் முடியாது. உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? நானும் உங்களை மாதிரி தான். ஆவியா? எஸ். செத்து 10 வருஷம் ஆச்சு. இவ்வளவு சின்ன வயசுலயா? வயசுக்கும் சாவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சாவு எந்த நேரத்திலயும் வரலாம், எந்த ரூபத்திலயும் வரலாம். இத பாருங்க, நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். 24 மணி நேரம் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சு மூளை சூடாய் ரத்த குழாய் வெடிச்சு ஒரு நாள் அவுட் டிக்கெட் கொடுத்தாங்க. என் கதையே பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்களே. நீங்க எதையும் தேடுற மாதிரி இருக்க. எதை தேடுறீங்க? என் மகனைத்தான். உயிரோடு இருக்கான அவன்? தெரியாது. அவனை விட்டு பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 22 வருஷம். அப்ப அவனுக்கு என்ன வயசு? 8. ஓஹோ, 8 வயசு பையன் 22 வருஷம் கழிச்சு இப்ப எப்படி இருக்கான்னு நீங்க பாக்கணும். அவ்வளவுதானே? வெரி சிம்பிள். கம் வாங்க. என்னங்க யாரையுமே காணோம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, லீவ். ஓ, இத வச்ச பையனை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? உங்க பையன் என்ன, உலகத்துல இருக்கிற நிறைய விஷயங்களை இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். வாங்க போலாம். சிஸ்டம் ஆன் பண்ணோம். அந்த செகண்ட் ரோல இருக்கிற 5th ஸ்விட்ச் கொஞ்சம் ஆன் பண்ணுங்களேன். செகண்ட் ரோ 5th ஸ்விட்ச். இதையா? ஆமா. என்னால முடியல. முடியும். உங்களால நிச்சயமா முடியும். அதுக்கு கான்சென்ட்ரேஷன் பவர் தேவை. உங்களுடைய கவனம் இந்த சுவிட்ச் மேல இல்லாததால தான் உங்களால இந்த சுவிட்சை போட முடியல. ஜஸ்ட் வாட்ச் மீ. பாத்தீங்களா? வாங்க சொல்லுங்க, உங்க பையன் எப்படி இருப்பான்? ஊர்லயே பெரிய பணக்காரன் நான் தான். 3 போக நெல்லு விளையிற பூமி. அதனால ஆளு படைகளுக்கோ அரிசி சொத்துக்கோ எந்த பஞ்சமும் கிடையாது. அப்படி இருந்தனா என் பையனை எப்படி வளர்த்திருப்பேன் நினைச்சு பாருங்க. அவனுக்கு விளையாடுறதுக்கு யானை கூட வாங்கி கொடுத்திருந்தேன். என் மகனுக்கு ஒண்ணு என்னால் தாங்கிக்கவே முடியாது. அவனுக்காக எதுவும் செய்யறதுக்கு தயாரா தான் இருந்தேன். நல்ல குண்டு குண்டான கன்னத்தோட, முட்டை முட்டையான கண்ணோட, கட்டையும் கொட்டையுமா இருப்பான். ஊருக்கோ ஊர் ஜனங்களுக்கோ ஏதாவது நல்லது நடக்கணும்னா அந்த பழனி முருகனையும் பகவதி அம்மனையும் மனசுல நினைச்சு என் பையனுக்கு மொட்டை அடிக்கிறது என் வழக்கம். அப்படி மொட்டை போட்டா அவங்க நினைச்ச காரியம் நல்லபடியா நடக்குன்னு சொல்லுவாங்க. ஐயா, என் பொண்ணுக்கு தலைப்பிரசவையா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கியா? என்ன சொல்ற? இன்னைக்கோ நாளைக்கோ பிரசவையா. நேத்து பேஞ்ச பேய் மழையில என் மகன் ஜன்னி கண்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாயா. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனதுக்கு பார்க்க முடியாது, வீட்டுக்கு தூக்கிட்டு போன்ட்டாங்க. அதுக்காக தான் ஐயா பார்க்க வந்திருக்க. ஐயா, ஐயா அருள் வாக்கு சொன்னா என் பொண்ணு பொழைச்சுக்குவாங்க. ஐயா கொஞ்சம் இரு, ஐயா பூஜையில இருக்காரு, கூட்டிட்டு வரேன். ஐயா, பூஜை பண்ணும்போது பாதியில கூப்பிடக்கூடாதுன்னு எவ்வளவு வாட்டி உட சொல்லிருக்கேன். அருள் வேண்டாம். அது நம்ம பண்ணையில வேலை செய்யற ராசாத்தி மகளுக்கு தெரியும். பிரசவ நேரத்துல ஜென்னி கண்டுச்சு. நான் வந்து அருள் வாக்கு சொல்லலாம், அவ்வளவுதானே? ஆமா. போ, வரேன். ஐயா வணக்கையா.
உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. வேலு, ஐயா, பகவதி அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன் பையனுக்கு மொட்டை போடுறத. பசுபதி எங்க இருக்கான்? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பான். நைனா, நைனா, பசுபதி நில்லு ராஜா, ஓட முடியல ராஜா, நில்லுடா பசுபதி. நில்லுப்பா, ஓடாத நில்லுப்பா, நில்லு. அக்கா அக்கா, என்னடா என்ன ஆச்சு? என் பொஞ்சாதி பொழைச்சுக்கிட்டா. ஐயா, நாங்க உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை வீண் போகலையா? உங்க அருள் வாக்கால என் பொண்ணு பொழைச்சுக்கிட்டாயா? நீங்க நல்லா இருக்க. டேய், யாரா அவன் இந்த வழியா போனது? இருங்க இருங்க இருங்க, ஏன் இப்படி ஓடுறீங்க? நைடாவை பிடிக்கிறா. எதுக்கு? அவனை பிடிச்சா தான் பத்திரிக்கையில என் பேர் வரும். யாருமே இந்த பக்கம் வந்த மாதிரி தெரியலையே. இந்த பக்கம் தான் போனா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் யாரோ போன மாதிரி தான் இருந்தது. யார் அது? அது நான் தான். அவங்களால என்ன பிடிக்கவே முடியாது. நான் போற உயிரத்தை அவங்களால எட்டி பிடிக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. 1 வருஷமா 2 வருஷமா 22 வருஷமா வாழ்க்கையில போராடிட்டே இருக்கேன். வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், ஆனா போராட்டமே வாழ்க்கையா இருக்க கூடாது. இந்த போராட்டத்துல நான் ஜெயிக்கிறேன். ஜெயிக்காம விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். ஏன் நீங்க பேசாம போறீங்க? ஹலோ, இப்ப இப்படிதான் போவீங்க. ஆனா நாளைக்கு நான் ஜெயிச்சு வரும்போது நீங்க எல்லாம் ஓடி வருவீங்க. ரேடியோல சொல்லுவாங்க, டிவில காட்டுவாங்க, பேப்பர்ல கட்டம் போட்டு என் போட்டோ வரும். அப்பதான் என் பெருமையை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அது வரைக்கும் நீங்க எல்லாம் இப்படிதான் நடப்பீங்க. ஐயே, என்ன இது? காரு, பஸ், லாரி ஓட்டம் ஒரே நெரிசலா இருக்கு. இது கூடவா நமக்கு பிரச்சனை இருக்கணும்? விடக்கூடாது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நாம நினைக்கிறது சாதிக்காம விடக்கூடாது. நீங்களா சிரிச்சீங்க? ஆமா. எதுக்கு சிரிச்சீங்க? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இங்க இது தவ்வி குதிக்க பார்த்துட்டு இருந்தேன். அப்ப குதிக்க வேண்டியதானே? அது ஐயோ, நீங்களே பாருங்க எவ்வளவு டிராபிக்கா இருக்கு. அத பத்தி உங்களுக்கு என்ன? அது இல்லைங்க, இங்க இருந்து விழும்போது வண்டியில கிண்டில அடிபட்டு மூஞ்சி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு பேப்பர்ல போட்டோ வரும்போது அசிங்கமா இருக்குல்ல. உலகத்துல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துல கோமாளியா இருப்பான். ஆனா ஒட்டுமொத்த கோமாளி இங்கதான் நான் பாக்குறேன். உங்களால தற்கொலை பண்ணிக்க முடியாது. ஏன்? ஏன்னா நீங்க செத்து 22 வருஷம் ஆச்சு. இப்படி இருப்பான உங்க பையன்? இதுதான் என் மகன் இப்படிதான் இருப்பா. நைனா, மிஸ்டர் அண்ணாமலை, இது 22 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பையன் எப்படி இருப்பானோ அதை நீங்க பாக்குறது. இப்ப அவன் எப்படி இருக்கான்னு நீங்க பார்க்க வேண்டாமா? பார்க்கணும், காட்டுங்க. எஸ், பாருங்க. ஐயே, இப்போ மொட்டையாவா இருப்பான். அவசரப்படாதீங்க மிஸ்டர் அண்ணாமலை, முடியெல்லாம் வரைய வேண்டாமா? வரைங்க, நல்லாவே வரைங்க. இந்த மாதிரி நீட்டமா வரைங்க. அது பழைய காலத்து முடிங்க, வேண்டாங்க. மாடர்ன் ட்ரெண்ட்ல வரையறேன் பாருங்க. ஓகே? ஐயோ, என்ன மாதிரியே இருக்கா. ஆனா இவன் லட்சணமா இருக்கான்ல. சின்ன வயசுல நான் கூட இப்படிதான் இருப்பேன். ஆனா பாசத்துல பாட்டி தேனை தடவிட்டாக வெள்ளையடிச்சு. அதனாலதான் இப்படியே தான் இருப்பேன். பார்த்தாச்சுல்ல? இனிமே தேட வேண்டியதான். அது இவ்வளவு பெரிய பட்டணத்துல நான் எப்படி இவனை தேடி கண்டுபிடிக்கிறது? தேடணும். there is no other choice. கம். இப்படியே தான் இருப்பேன். வரும்போது சுவிட்ச் போட்டோம்ல, ஆஃப் பண்ண வேண்டாம். ஆஃப் பண்ணுங்க. என்னால முடியாது. மனசுல என்ன உயிரோட இருக்கிறத நினைப்பா? லுக் மிஸ்டர் அண்ணாமலை, இந்த கையை, இந்த காலு, மூக்கு, வாய், கண்ணு எல்லாமே போய். மைண்ட் அது மட்டும் தான் உண்மை. அதை ஒருமுகப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி ஒரு பொருள் மேல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த பொருளை உங்களால அடைய முடியும். You can do whatever you want, you can achieve whatever you want. Okay? I can, I will. அப்படி நினைச்சு கண்ணை மூடுங்க. Close your eyes. Yes. இப்போ உங்க கண்ணுக்கு அந்த சுவிட்ச் மட்டும் தான் தெரியணும், வேற எதுவும் தெரியக்கூடாது. இந்த மானிட்டர், இந்த சேர், இந்த டேபிள், நான் எதுவுமே தெரியக்கூடாது. Only the switch. Okay? Slowly open the eyes. மெல்லமா கண்ணை திறங்க. Good. சுவிட்ச் தெரியுது, கையை கொண்டு போங்க. Slowly. Yeah, that's good. Yes. Right.
என்னங்க, எனக்கு என்ன சொல்றதே தெரியல. உங்களை நான் மறக்கவே மாட்டேன். எதுக்காக நான் இத்தனை வருஷம் அலைஞ்சிட்டு இருந்தேனோ அந்த ஆசை எனக்கு நிறைவேற போகுது. என் மகனை நான் எப்படியும் பார்த்துடுவேன். முதல்ல உங்க மகனை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்பதான் அவங்ககிட்ட நீங்க பேச முடியும், உங்க பிரச்சனைகளை எடுத்து சொல்ல முடியும். ஆனா நீங்களும் ஆவி, உங்களால நேரடியா அவங்ககிட்ட பேச முடியாது. அப்ப எப்படி? வழி இருக்கே. ஆவிங்களோடய மனுஷங்களோடய பேசுற மீடியமோட நம்ம போனோம். மீடியம்னா அது இடைத்தரகர் மாதிரி சார். அதான் ரெண்டு பேருக்கு நடுவுல பேசுவாங்களே. நாட்டுல நிறைய பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்களே சார். எவனா ஒருத்தனை பிடிச்சி கான்டாக்ட் பண்ணோம்னா அவன் உங்க பையனை கான்டாக்ட் பண்ணுவான். பேசலாம், சிம்பிள். நைனா, கவுண்டரா யாரது? ஓ நீயா? ஊருக்குள்ளேயே நீதான் ஆனழகன் நினைப்போ? ஏய், இந்த 34 வயசுலயே தலைக்கு எண்ணெய் வச்சு தலை சீவி நான் தெருவில் நடந்தா நடக்கிறதே வேறடா. என்ன வேணும்? சிகரெட் வேணும். காசு கொடு. இந்தா இந்தா. ஏண்டா, ₹1 நோட்ல உலகமே தெரியுது. என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா? வேற நோட்டு கொடு. வேற நோட்டு இல்லையே. வேற நோட்டு இல்லையா? அப்ப சிகரெட் கொடு. 10 வச்சாயா? இல்ல நான் அணைச்சு வேற உனக்கு வித்துறேன். 10 பைசா இல்ல. நீ கெட்ட கேட்டுக்கு பர்ஸ் வேற. அசல் தான் என்கிட்ட இல்ல, நகல் தான் இருக்கு. என்ன பழைய வயிறம் நினைச்சு பயப்பட வேண்டாம். என்னைக்கு நீ எனக்கு கிடைக்கலையோ அன்னைக்கே உன் மேல இந்த காதல பாசமா மாத்திக்கிட்டேன். ஆனா ஒண்ணு சரசு, உன் வாழ்க்கையில இனி நான் குறுக்கிடவே மாட்டேன். என்ன நம்பு. ஒரு நிமிஷம் சரசு, இன்னைக்கு நீ இன்னொருத்தனுக்கு மனைவி ஆயிட்ட. இனிமே உன் போட்டோ எங்கிட்ட இருக்க கூடாது. இந்தா, கூடிய சீக்கிரம் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஒண்ணு வேற யாரும் இல்லை, நம்ம வெள்ளையம்மா தான். நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா வெள்ளையம்மாவே ஏத்துக்க போறேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை வேட்டிய விட்டுட்டு வெறுமனை போறியா? பொம்பளை பிள்ளைங்க நடமாடுற தெருவுல உனக்கு வெக்கமா இல்ல? குடிக்க வேண்டியதுதான். அதுக்காக இடுப்பு வேட்டி அவுந்து விடுற அளவுக்கா? என்னை பார், 250க்கு மேல சாப்பிட்டிருக்கேன். எவ்வளவு நிதானமா உங்ககிட்ட நான் நின்னு பேசிட்டு இருக்கேன். ரொம்ப நிதானம், நேரம். இதெல்லாம் தலை விதியா? நல்லா கீழே புனிஞ்சு பாரியா? ஏதோ பாக்க வேட்டி நான் வேட்டிதான். என்ன அதே பட்ட பகல்ல? பட்ட பகல்ல குடிச்சா தாண்டி நான் பல பேருக்கு பெரிய குடிமகன்னு தெரியும். வள்ளி. வள்ளியா? யாரு அந்த கள்ளி? வெள்ளி போட்ட ஞாபகத்துல வள்ளின்னு வந்துருச்சு. 7 வயசாச்சு, உருப்படியா என்னத்தைய சாதிச்சிருக்க? சாதனைய பத்தி என்கிட்ட பேசாதடி. சிங்க குட்டி மாதிரி ராம புள்ளிய பெத்து வச்சிருக்கேன். இதுக்கே மேல முச்சு கீழ முச்சு வாங்குது. ஏயா குடிச்சு குடிய கெடுக்கிற? குடிய கெடுக்கிறேன்னா? நான் ஒரு குடியவே வாழ வச்சிருக்கேன்டி. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி நம்ம அழகுக்கு சரசுவை கட்டி வச்சிருக்கேன். ஐயா, இதெல்லாம் ஓவல தானே? ஆமா, அவனுக்கெல்லாம் ஏது இவ்வளவு அறிவு? நான் மட்டும் இந்த பொய்ய சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. நான் மட்டும் இந்த பொய்ய சொல்லன்னா இந்த ஜென்மத்தில் அவன் சரசுவை கட்டி இருக்கவே முடியாது. தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தன்னை கட்டிக்கிட்டவ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் உன் புருஷன். இந்த காலத்துல எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு புருஷன் கிடைக்கவே மாட்டாண்டி. பாருமா, வீட்டுல இருக்கிறத வச்சு நேர்ந்து நிறைவேத்தான் போகணும். அதான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகு. என்ன சரசு, ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணுமில்லக்கா,
ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தா எப்படி? நெட்டையோ குட்டையோ நாம தான் சரிப்படுத்திட்டு போகணும். யாருக்குமே நினைக்கிற வாழ்க்கை சரியா அமையலன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக அதையே நினைச்சுக்கிட்டு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை வீணாக்க கூடாது இல்லையா? புருஷன் படிக்காதவனா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குடிகாரனாவோ குடும்பக்காரனாவோ இருக்க கூடாது. அழகில்லாதவனா இருந்தாலும் பரவாயில்ல, பொண்டாட்டிய அடிமைப்படுத்துறவனா இருக்க கூடாது. இந்த விஷயத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. வணக்கம் சார். உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அது யாருக்கு? சரசுக்கு. நம்ம சரசுக்கா? ஆமாங்க. அதையும் கொடுத்துருங்க, நான் அந்த பக்கம் தான் போறேன். நானே கொடுத்துறேன். ரொம்ப நல்லதா போச்சு, எனக்கும் வேலை மிச்சம். என்ன அழகு, ஊருக்கு வரதா லெட்டர் போட்டியா? நேத்தே போட்டேன். ஆமா, என்ன பொண்டாட்டி போட்டோவே பாத்துக்கிட்டு இருக்க? அதான் நேராவே பார்க்க போறேன். சரி, பொண்டாட்டிக்கு என்ன வாங்கிட்டு போற? பட்டுச்சேலை வாங்கியிருக்கேன். பட்டுச்சேலையா? ஹை, நான் என்னமோ உன்னை சாதாரண ஆள் நினைச்சமா. நீ பெரிய ஆளா இருக்க. பொம்பளைங்க மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. ஏன்னா எல்லா தாய் குலங்களுக்கும் பட்டுச்சேலைனா ரொம்ப பிடிக்கும். வருமா, ஊருக்கு போய் பொண்டாட்டி பார்த்த சந்தோஷத்துல நம்மள மறந்துடார. அப்பப்ப லெட்டர் போடு. என்ன அண்ணே, ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் உயிர் உள்ள வரைக்கும் மறைக்கவே மாட்டேன். ஏன்னா என் பொண்டாட்டி போட்டோ வச்சு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா ஊருக்கு போன உடனே உங்க போட்டோ வச்சு கும்பிட்டுட்டே இருப்பேன். என்னையா பெருசா செஞ்சுட்டேன்? வருமா, ஒருத்தர் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அதோட பின்னணியில ஒரு கதை இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம கதையும் ஓதுற மாதிரிதான். என்னை விட அறிவிலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்த இடத்துல இருக்கிற பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணக்குள்ள உறவே இல்லாம இருந்துச்சு. என் நிலைமைக்கு அவளை தாழ்த்த முடியாம இருந்தாலும் அவ நிலைமைக்கு நான் என்ன உயர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். வேலை தேடி மெட்ராஸுக்கு வந்தேன். வந்த இடத்துல போலீஸ் என்ன சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டாங்க. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு நிரந்தர கைக்கூலி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்ப கேஸ் தேவைப்பட்டாலும் பணம் கொடுத்து என்ன கூட்டிகிட்டு போவாங்க. நானும் போய் சாட்சி சொல்லிட்டு வருவேன். இப்படியே என் காலம் ஓடி போயிருச்சு. கடைசி வரைக்கும் என்னால ஊருக்கு போகவே முடியல. என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா. என்னாலதான் என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியல. ஆனா உன்ன மாதிரி ஒரு அப்பாவிக்கு உதவி செஞ்ச நீயாவது ஊருக்கு போய் உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் இல்லையா? அதனால தான் உன்ன மனுஷனாக்குறேன். என்ன ராமசாமி? ஹலோ, இன்னைக்கு 25 கோர்ட் வரைக்கும் போனோம். கொஞ்சம் வர்றது. மாமியார் வீட்டுல இருந்து அழைப்பு வந்திருக்கு. அப்ப நான் வரமா? நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வா. ஊருக்கு போய் லெட்டர் போடுமா? சரசு? யாரு? சரசு, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. உள்ளவா வைரம்? பரவாயில்ல, இருக்கட்டும். இன்னைக்கு நான் வேலை விஷயமா மெட்ராஸ் போறேன். கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிரும். அப்படி ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வெள்ளை அம்மாவை அங்க கூட்டிட்டு போயிடலான்னு இருக்கிறேன். நீ இவ்வளவு சீக்கிரம் திருந்திடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை வைரம். எல்லாம் உன்னாலதான். இன்னைக்கு உங்க புள்ள மெட்ராஸ்ல இருந்து வராரா? என்னம்மா சொல்ற? ஆமாத்த, இன்னைக்கே அவர் வராரா? பாருங்க இந்த லெட்டரை. என் புள்ள வரான்னு சொன்னது கூட எனக்கு சந்தோஷம் இல்லம்மா. இன்னும் நீ அத்தைன்னு கூப்பிட்ட பாரு, அதுதான் எனக்கு ஆனந்தமா இருக்கு. ஆமாம்மா. அத்தை, இன்னைக்கு நானே சமைக்கிறேன் அத்தை. என் கையால அவருக்கு சாப்பாடு போடணும்னு ஆசையா இருக்கு. இந்த நல்ல புத்தி எப்ப வரும் தாமா நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். தாராளமா செய்யுமா. போமா. என்னம்மா அப்படி மூச்சாக்கி ஓடியார? ஒண்ணுமில்ல
இல்ல மாமா, எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. அது சொல்றதுக்காக தான் போறேன். அப்படியா? பரவாயில்ல, இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வந்துச்சு. 2 பேரும் சந்தோஷமா இருங்கம்மா. அக்கா என்ன சொல்றது? அக்கா இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. லெட்டர் போட்டிருக்காரு. அப்படியா? இனிமே கொண்டாட்டம் தான். பாத்தியா உள்ள புருஷன் மெட்ராஸ்ல இருந்து வர்றாருன்னு சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன அரிசியில கல்லு பொறக்க வச்சுட்டு நீ புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்க. ராத்திரி காதையும் அமுக்கணும். இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் மெட்ராஸ்ல இருந்து வராரு. டேய் சாம்பாரு, நான் சொன்னதை செய்யற. அத நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் வேலை வேலைன்னு மெட்ராஸ் போனவனமா தான் இருக்கீங்க. ஆனா வேலை தான் கிடைக்கல. ஆனா இந்த தடவை போங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஏன்னா என் குலதெய்வ கற்பனை சாமியை வேண்டி இருக்கேன். அப்படி வேலை கிடைச்சிடும், நம்மளையும் கூட இழுத்துக்குங்க. கண்டிப்பா. அடப்பாவிங்களா, நீங்க நாசமா போகும். என் பிள்ளைய இப்படி அநியாயமா கொண்டு போயிட்டானுங்களே. எந்த பாவியோ தப்பு பண்ணி என் பிள்ளை தலை மேல தூக்கி போட்டுட்டானுங்களே. அவனுங்க நல்லா இருப்பானுங்களா? என்ன செய்யறியோ எது செய்யறியோ எனக்கு தெரியும். என்னாச்சு? அழகு சுந்தரத்தை போலீஸ்ல கைது பண்ணிட்டாங்களா? தந்தி வந்திருக்கு. இப்பதான் கழுதாசி போட்டான் என் புள்ள. அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள இப்படி ஒரு தண்ணி வந்திருக்கேன். நான் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு எனக்கு தெரியலையா. இப்பதான் என் புருஷன் வராருன்னு சந்தோஷமா சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்குள்ள இப்படியா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் புருஷன் முன்னாடி ஒண்ணு சேர்றது அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்கியா. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, கவலைப்படாதீங்க. எனக்கு மெட்ராஸ்ல மேல் மட்டத்துல எல்லாரையும் தெரியும். நேர்ல போனா அழக வெளியில கொண்டு வந்துடலாம். காசு பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. 2 பேரையும் கூட புறப்படுங்க. நானும் இப்ப மெட்ராஸ் தான் போயிட்டு இருக்கிறேன். பட்டணத்துக்கு நான் வந்து என்னையா செய்ய போறேன்? எனக்கு காலம் தெரியாது, தலையும் தெரியாது. அவ படிச்சவோ, 4 விதமும் தெரிஞ்சவோ. அவளை கூட்டிட்டு போய்யா. நீ என்ன பண்ணுவியா ஏது பண்ணுவியா எனக்கு தெரியாதியா. எப்படியாவது என் பிள்ளைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துறியா. உனக்கு கோடி புண்ணியம். என்னமா கவலைப்படாதீங்க. போமா, தம்பிக்கு எல்லா விவரமும் தெரியும். சீக்கிரம் போமா பிளீஸ். அரசு வேகமா நட, ட்ரெயின் போயிட போகுது. ஏவர நின்னுட்ட சரசு, இப்ப நீ என்னோட ஓடி வந்துட்ட. நீயும் நானும் ஓடி போயிட்டதா நம்ம சாம்பார் மூலமா ஊர்ல சொல்லிட்டேன். இனிமே நீ ஊருக்குள்ள போகவே முடியாது. நீ என்ன சொல்ற? அன்னைக்கு 4 பேருக்கு முன்னாடி என் முகத்துல நீ காரி துப்புன. இன்னைக்கு இந்த ஊரே உன்னை காரி துப்புற அளவுக்கு வைக்கிறேன் பாரு. அப்படின்னா எனக்கு வந்த தந்தி எல்லாம் ஏன் ஏற்பாடுதான். அடப்பாவி, உனக்கு வந்த லெட்டரை நான் குடுக்கறதா வாங்கி பிரிச்சு பார்த்தேன். அதுல உன் புருஷன் இன்னைக்கு வரதா எழுதியிருந்தான். அவன் வரத்துக்குள்ள உன்னை அனுபவிக்கணும்னு திட்டம் போட்டேன். அதனாலதான் இப்படி ஒரு நாடகத்தை செட்டப் பண்ண. அன்னைக்கு என்கிட்ட திருந்துட்டுதான் சொன்னியே, அது ஒரு நாடகம். வெள்ளையம்மாவை ஏத்துக்கிறதா சொன்னது அது வெறும் பேச்சு. இத பாரு, நான் காதல்ங்கிற பேர்ல இதுவரையில எந்த ஒரு பொண்ணுகிட்டையும் என்னோட மனச பறி கொடுத்ததே இல்லை. அடகு வெப்ப அப்பப்ப திருப்பிக்குவேன். ஆனா உங்ககிட்ட தான் அதை நான் பறி கொடுத்துட்டேன். அதுக்காக அந்த இதயத்தை நான் திருப்பி கேட்கல. அதுக்கு பதிலா உன்னோட இளமையை கேட்கிறேன்.